டக்குனா முழுக்களும் பிரிக்க எறிஞ்சு விட்டு போயிட்டா அலுவல் முடிஞ்சு. அதுக்கு இடையில விட்டுட்டு போனால் உடச்சிட்டு விட்டு போகும். திரும்ப அவன் இதுக்கு கதையை வந்து ஐயா அண்மையில் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலிலே ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தேன். அதிலே கிளிநொச்சி பரந்தன் குமரபுரம் பகுதியில் இருக்கின்ற ஒரு காணியின் மதிலை ஒரு தடவையும் அதேவேளை 2 தடவை வேலிகளையும் பிரதேச சபையினர் உடைத்திருக்கின்றனர். மொத்தமாக 3 தடவை நான் இது வீட்டு பாதுகாப்பிற்காக மதில் கட்டுகின்ற போதும் வேலி அமைக்கின்ற போதும் பிரதேச சபையினர் உடைத்திருந்தனர். இது குறிப்பிட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி பிரதேச செயலகத்தில் வேலை செய்கின்ற ஒருவரின் அதிகாரத்தை பயன்படுத்தி வேண்டுமென்று செய்யப்படுகின்ற ஒரு செயற்பாடாகவே இருக்கின்றது. நான் பாதையை மறைக்கவும் இல்லை, நான் சரியாகத்தான் அதை கட்டியிருந்தேன், ஆனால் வேண்டும் என்று திட்டமிட்டு அதை உடைத்தார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதை தவிர அங்கிருந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் எடுத்துச் சென்றார்கள் என்றும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். தற்பொழுது அவர் சுவிஸிலே வசித்து வருகின்ற நிலையில் அவர் கிளிநொச்சியை சொந்தமாக கொண்டார். இந்த நிலையில் அவரது இங்கிருக்கின்ற இல்லத்திலே இந்த விடயங்கள் நடந்ததாகவும் நானும் இல்லாத நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் இவ்வாறு அவர்கள் செய்ததாக அவர் தனது கருத்தை தெரிவித்திருந்தார். அது தொடர்பான செய்தியை நான் வெளியிட்டிருந்தேன். இந்த நிலையில் இது தொடர்பாக அப்போது பிரதேச சபை உறுப்பினராக இருந்த அதாவது முன்னாள் கலைச்சி பிரதேச சபை உறுப்பினர் சாந்தி அவர்கள் தற்பொழுது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அந்த தகவலின் அடிப்படையிலே அதாவது அது பிரதேச சபைக்குள் உள்வாங்கப்பட்ட வீதிதான், சரியான நடைமுறையின் கீழ் சட்ட நடைமுறையின் கீழ் பிரதேச சபைக்கு இருக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அங்கே அந்த வேலிகள் உடைக்கப்பட்டது, மதில் உடைக்கப்பட்டது. முதல் முறையாக அது உடைக்கப்படுகின்ற போது பிரதேச சபை இருந்தது. அதற்கு பிறகாக பிரதேச சபை கலைக்கப்பட்டது, அதாவது கால முடிவடைந்த பின்னர் கலைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகவும் பிரதேச சபையினர் அங்கு அந்த வீதியை ஆக்கிரமித்து வேலி அமைத்ததால் மதில் கட்டியதால் அவர்கள் உடைத்தார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அதை தவிர மேலும் பல தகவல்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் தெரிவித்த கருத்துக்களை தொடர்ந்து பார்க்கலாம். பரந்தன் வட்டாரத்தை சேர்ந்த முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் விக்டர் சாந்தி கலைக்கின்றேன். 2ஆம் தேதி வெளியிடப்பட்ட செய்தி தொடர்பாக பிரதேச சபை உறுப்பினர் என்கின்ற காரணத்தினால் அது தொடர்பாக சரியான பொறுப்பு கூற வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் இருப்பதனால் என்னுடைய கருத்தை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். 2023ஆம் ஆண்டு நான் பரந்தன் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினராக இருக்கும் போது குமரபுரத்தில் இருந்து ஒரு குடும்பத்தினர் தங்களுடைய வீடுக்கு செல்வதற்கான பாதைகள் வேறு ஒரு நபரால் அடைக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற தகவலை கடிதம் மூலம் எங்களுக்கும் கரைச்சி பிரதேச சபைக்கும் தெரியப்படுத்தியிருந்தார். அது தொடர்பாக சபையிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடனும் நாங்கள் எங்களுடைய தவிசாளர் உட்பட கரைச்சி பிரதேச சபை செயலாளர் அனைவரும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் சரியான தரவுகளை எடுத்து அதன் பின்னர் 2023ஆம் ஆண்டு கால பகுதியில் முதல் தடவையாக அந்த பாதையை நாங்கள் சரி செய்து கொடுத்திருந்தோம். சரி செய்து கொடுத்திருந்த போது பின்னரும் அந்த பாதையை தனக்கு சாதகமாக மறித்த நபர் அத்துமீறி மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு மதிலை அமைப்பதை நான் அறிந்திருந்தேன். அப்பொழுது பிரதேச சபை கலைக்கப்பட்டு பிரதேச செயலரின் தலைமையில் கரைச்சி பிரதேச சபை இயங்கிக் கொண்டிருந்த சமயம் பிரதேச சபை செயலாளர் அது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் முறைப்பாடு செய்ய அவர்கள் அது தொடர்பாக மீண்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து எல்லைகள் பார்க்கப்பட்டு நில அளவை திணைக்களத்தின் எல்லைகள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை கரைச்சி பிரதேச சபையின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் சென்று பார்வையிட்டு அது பிரதேச சபைக்கு சொந்தமான வீதி என்றும் அது மக்கள் பாவனைக்காக எல்லைப்படுத்தப்பட்ட வீதி என்பதனையும் உறுதிப்படுத்தி மீண்டும் அந்த மதில் உடைக்கப்பட்டு மக்களின் பாவனைக்காக விடப்பட்டிருக்கின்றது. அதில் இன்னும் ஒரு அதிலே சொல்லப்பட்டிருந்தது அவர்களுக்கு வேறு பாதை இருக்கின்றது என்று. அதிலே இங்கே அந்த புகைப்படம் இதில் எப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்படும் என நினைக்கின்றேன். அது கழிவு வாய்க்கால்.
கழிவு தண்ணீர் ஓடுகின்ற பாதையை அவர்களுக்கு பாதை இல்லை என்ற காரணத்திற்காக அவர்கள் தற்சமயம் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக வெள்ளம் வரும்போது அந்த பாதையை யாருமே பயன்படுத்த முடியாது. எனவே சரியான முறையில் சரியான அதிகாரிகளின் ஆலோசனைக்கு அமைவாக அந்த பாதை அந்த மக்களுக்காக எடுத்துவிடப்பட்டிருக்கின்றது. அதில் எந்த விதமான தவறான செயல்பாடும் நடவடிக்கையும் இல்லை என்பதனை நான் முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் என்கின்ற வகையில் அனைவருக்கும் அறிய தருகின்றேன். அது தொடர்பாக ஏற்கனவே இந்த மதிலை நாங்கள் உடைக்க போகின்றோம் என கரைச்சி பிரதேச சபை அங்கே அறிவித்தல் நோட்டீஸ் அங்கே ஒட்டப்பட்டிருந்த போது ஒட்டப்பட்டிருந்தும் அதை அங்கிருந்த பணியாளர்களோ இல்ல சம்பந்தப்பட்டவரோ தன்னுடைய கருத்தில் எடுக்காது பிரதேச சபையையும் சட்டத்தையும் அசண்டையீனமாக அவர்கள் பயன்படுத்தியதன் காரணமாக போலீஸ் அந்த கிராமத்திலே பணிபுரிகின்ற கிராம சேவையாளர், பொது அமைப்பு, கரைச்சி பிரதேச சபையின் செயலாளர், கரைச்சி பிரதேச சபையின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் உட்பட அனைவர் சகிதமும் தான் அந்த மதில் உடைக்கப்பட்டது. பிரதேச சபையினால் உடைக்கப்பட்ட பொருட்கள் அது பிரதேச சபையால் கையாளப்படவில்லை. அது அங்கே பிரதேச சபையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. சம்பந்தப்பட்டவர் போய் அதை உரிய நடவடிக்கைக்கு அமைவாக அவர் அந்த பொருளை பெற்றுக் கொள்ளலாமே தவிர எக்காரணம் கொண்டும் பொதுமக்களுடைய சொத்தை பிரதேச சபையோ அல்லது வேறு அரசு அதிகாரிகளோ எந்த சந்தர்ப்பத்திலும் அபகரிக்க மாட்டார்கள் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுகின்றேன். அது அவருடைய சொத்து. அவர் சட்ட ரீதியாக பிரதேச சபையிலே அணுகி அவருடைய பொருட்களை பெற்றுக் கொள்ளட்டும். தனிப்பட்ட முறையில் பிரதேச சபை கொண்டு செல்லவில்லை. பல உயர் அதிகாரிகளின் முன்னிலையில் உடைக்கப்பட்டு பொருட்கள் பதிவு செய்யப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. இது நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய உடைக்கப்பட்டது. பிரதேச சபைக்கென ஒரு சட்டம் இருக்கின்றது. அதை அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சம்பந்தப்பட்டவருக்கு சரியான முறையில் தெரியப்படுத்த வேண்டும் என அதை அவர்கள் சரியான முறையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியப்படுத்தி பிரதேச சபையின் சட்ட திட்டங்களுக்கு அமைவாக அது ஒருவேளை நீதிமன்ற உத்தரவாகவும் இருக்கலாம் அல்லது நீதிமன்றத்தில் உத்தரவு எடுக்காமல் பிரதேச சபையால் அதை உடைக்கக்கூடிய சட்டம் பிரதேச சபையில் இருந்திருந்தால் அவர்கள் அதை செய்திருப்பார்கள் சரியான முறை. இவ்வளோ வித்தியாசம் தான் இல்லை அந்த தண்ணி ஓடிக்கொண்டிருந்தாங்க ஒன்றும் செய்யலை. அந்த கதையை வந்து பைத்தியகான ஆகிறாங்க. இப்படி இதால் போகலாம் சார். வா சார் இதுக்கலாம் ஐயா